தினசரி வருமானம் ஈட்ட மலர்கள் சாகுபடி. காய்கறிகள் பழங்கள் சாகுபடி போலவே ஆண்டு முழுவதும் சீரான வருவாய் கொடுப்பது மலர் சாகுபடி. தினசரி மலர்களை பறித்து விற்பனை செய்வதன் மூலம் நிலையான தொடர் வருவாய் ஈட்ட முடியும். இதனை கருத்தில் கொண்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மலர்கள் சாகுபடி செய்யும் உழவர்களுக்கு மானியம் வழங்க 8,51,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் மூலம் 6,600 ஏக்கரில் மலர்கள் சாகுபடி செய்யும் சுமார் 9,000 உழவர்கள் பயன்பெறுவார்கள். மல்லிகைக்கான சிறப்பு திட்டம். பாரம்பரிய மலர்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த மல்லிகை மலரானது தமிழ் பண்பாட்டில் சங்க காலத்திலிருந்தே தனக்கென்று தனி இடத்தை பெற்றுள்ளது. மதுரைக்கு மற்றுமோர் முகவரி தந்த மல்லிகை தமிழ்நாட்டில் 42,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டு 2 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. மதுரை, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் மல்லிகை சாகுபடி செய்யப்படுகிறது. மல்லிகை மலர் பெரும்பாலும் பூக்களாக விற்பனை செய்யப்படுகிறது. மல்லிகை, ஜாதி மல்லி ஆகியவை வாசனை எண்ணெய் பிரித்தெடுப்பதற்காக பயிரிடப்பட்டு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் 2025-26 ஆண்டில் 3,000 ஏக்கரில் ரூபாய் 1,60,00,000 நிதி ஒதுக்கீட்டில் 7,000 உழவர்கள் பயன்பெறும் வகையில் மல்லிகை சாகுபடி ஊக்குவிக்கப்படும். நறுமண ரோஜாவிற்கான சிறப்பு திட்டம். தமிழ்நாட்டில் ரோஜா மலர்கள் 9,600 ஏக்கரில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. ரோஜா மலர் சாகுபடியை ஊக்குவிக்க ரூபாய் 1 கோடி நிதி செய்யப்படும். சுவைதாளித பயிர்களுக்கான சிறப்பு திட்டம். பண்டைய காலம் முதல் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கை முறையோடு நறுமண பொருட்களின் பயன்பாடு தொடர்ந்து வருகின்றது. இப்பொருட்கள் உணவிற்கு சுவை ஊட்டுவதுடன் மனமூட்டும் பொருட்களாகவும் மருத்துவ பயன்கள் கொண்டதாகவும் விளங்குகின்றன. இத்தகைய சிறப்புமிக்க மிளகு, கொத்தமல்லி, மிளகாய், ஜாதிக்காய், கிராம்பு, பட்டை, பூண்டு, இஞ்சி, மஞ்சள் போன்ற சுவைதாளித பயிர்களின் சாகுபடியும் ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் 2,500 ஏக்கரில் சீமை கருவேல் மரங்களை அகற்றி மிளகாய் சாகுபடி செய்வதும் ஊக்குவிக்கப்படும். இதற்கென ரூபாய் 11,74,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் மூலம் 17,500 ஏக்கரில் சுவைதாளித பயிர்களின் சாகுபடி செய்யும் 23,000 உழவர்கள் பயன்பெறுவார்கள். தமிழ்நாடு முந்திரி வாரியம். தமிழ்நாட்டில் அரியலூர், கடலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை மற்றும் தேனி மாவட்டங்களில் முந்திரி அதிகமாக பயிரிடப்படுகிறது. முந்திரி தமிழ்நாட்டில் 2,09,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டு ஆண்டிற்கு 43,460 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்திய அளவில் தமிழ்நாடு முந்திரி உற்பத்தியில் 4வது இடத்திலும் இருந்தாலும் ஏற்றுமதியில் 2வது இடத்தில் உள்ளது. எனவே முந்திரியின் பரப்பினை உயர்த்தி உற்பத்தியை அதிகரிக்கவும், முந்திரி சார் தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கமளிக்கவும், முந்திரி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவும் ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாடு முந்திரி வாரியம் ஏற்படுத்தப்படும். இதனால் முந்திரி சாகுபடி செய்யும் உழவர்களும் அதனை சார்ந்த தொழில் செய்யும் கிராமப்புற மக்களும் அதிக அளவில் பயனடைவார்கள். பனை மேம்பாட்டு இயக்கம். நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிணர்ந்தன்ன பவள கூர்வாய் சங்கால் நாராய் என நாரை விட தூது பாடலில் பனை பற்றிய குறிப்பு பாங்குற அமைந்துள்ளது. நமது மாநில மரமான பனை மரம் தமிழர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் காலநிலை மீள்தன்மைக்கும் உதவும். முக்கியத்துவம் வாய்ந்த பனை மரங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொருட்டு 4 ஆண்டுகளாக பனை மேம்பாட்டு இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2025-26 ஆண்டில் பனை சாகுபடியை ஊக்குவிக்க 10 லட்சம் பனை விதைகள், பனை மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கும் கூடங்கள், மதிப்பு கூட்டுதல் பயிற்சி ஆகிய இனங்களுக்கு பனை மேம்பாட்டு இயக்கத்தில் ரூபாய் 1,65,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் மூலம் 20,000 நபர்கள் பயனடைவார்கள்.
தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க.